ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி இந்த இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்கப்பா, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவே, அறிவது நித்திய ஜீவனப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து என் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் காலையில் 8 வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 8 8 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் என்னென்னா ஆகமங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2019 என்னுடைய மெசேஜ் இருக்கிறது. ஆகமங்கள் 5 ஆகமங்களையும் முடித்தாச்சு. இப்போ யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகமங்களோட ஆகமங்கள் 5 மோசே எழுதினது, யோசுவா புஸ்தகத்தை யோசுவா எழுதினது தான். அதனால் நம்ம என்ன சொன்னால், யோசுவா யோர்தானுக்கு அந்த சைடு வரலை. அவனுக்கு யோர்தானுக்கு இந்த சைடிலே இருந்து அந்த ராஜ்யங்கள் பூரா பார்க்குறான். ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய மோசேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ என்னென்னா, நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம 11 அதிகாரம் முடிச்சிட்டோம். அவங்க யோர்தானுக்கு தாண்டி அந்த கில்காவில் இருந்துட்டு, யோர்தானை தாண்டி கில்காவில் தலைமையிடமாக வைத்து முதல்ல எரிகோ பிடிக்கிறாங்க, பிறகு ஆயி பட்டணத்தை பிடிக்கிறாங்க, பிறகு இன்னொரு ராஜா அதை அவங்கள்ட்ட சமரசம் ஆகிறார், மற்ற ராஜாக்கள் பூரா பிடிக்கிறாங்க. இப்போ என்னென்னா 12ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். மொத்தம் யோசுவா 24 அதிகாரம் இருக்கிறது. அதில் இப்போ 12ஆம் அதிகாரத்தையும் 13ஆம் அதிகாரம் தயாரிக்க இருக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆற்று துவங்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையெங்கும் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்கள் தேசங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். அந்த ராஜாக்களில் எஸ்போனின் குடியிருந்த எமோரின் ராஜாவாகிய சீகோன், அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவோ தொடங்கிய ஆற்றின் நடுவு மையம் பாதி கிளையாத்து முற்பட அம்மோன் புத்திரின் எல்லையான யாப்போக்கு ஆறு மட்டும் தேசத்தையும் சமமான வெளி துவங்கி கிழக்கே இருக்கிற கினசரேத் கடல் மட்டும் பெத்ஷேமத் வழியாக கிழக்கில் இருக்கிற சமமான வெளியிலே கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்போனுக்கு தாழ்வாக இருக்கிற தேசத்தையும் ஆண்டான். ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாக ஓகினியலையும் சுதந்திரித்து கொண்டார்கள். அவன் அஸ்ரோத்திலுள்ள எஸ்தோரிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையும் சல்வாவையும் கோச்சூரியர் மகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் எல்லையாக இருந்த பாதி கிளையாத்து மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். இதில் பார்க்கும்பொழுது யோர்தானுக்கு இந்த சைடில் 2 கோத்திரத்துக்கு மோசே கொடுத்துட்டான். அது மோசே பிரித்து கொடுத்த பாகம் யோர்தானுக்கு இந்த சைடு. அவன் யோர்தானுக்கு தாண்டி வரலை, 2 கோத்திரத்துக்கு இங்கே கொடுத்துட்டான். அதில் எதனா, யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் உதயமான திசையில் அர்னோன் ஆற்று எர்மோன் மலை மட்டும் கிழக்கே இருக்கிற சமபூமியெங்கும் ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களை தேசங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். இந்த தேசத்தை முதல்ல சுதந்திரித்து கொண்டாங்க. யுத்தமே பழக்கம் இல்லாத அவங்களுக்கு ஆண்டவர் யுத்தத்தை கற்பித்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறார். ஆண்டவர் தான் எல்லாமே செய்கிறது. அவர் தான் அவங்களுக்காண்டி நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு சும்மா தான், அவங்க டூல் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் செய்கிறது பூரா ஆண்டவர் தான் இவங்களுக்கு எல்லாமே செய்கிறார். அந்த யோர்தான் பிரிஞ்சதிலிருந்து தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்கிறதை அவங்க அடையாளமாய் அது கொண்டு இயற்கையில் வாசம் பண்ணுகிற தேவன் அவரோடு இருக்கிறதுனால அவங்க தைரியமாக ஒவ்வொரு இதுவும் பிடிக்கிறாங்க. ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் சொன்னாச்சுன்னா அது மாற்றமே இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது ஒரு நாளும் மாறலை. இவங்க மீறுதல் பண்ணதுனால இவங்க 40 வருஷம் யோர்தானுக்கு அந்த சைடு என்ன செய்யாங்கன்னா அவங்களுடைய சவங்கள் எல்லாம் விழுந்துட்டு கத்தருக்கு முறுமுறுத்ததுனால வணங்கா கழுத்துல 2 கத்தர் கண்டு அவங்கள சுத்த வச்சுட்டாரு.
திருப்பி தான் அவங்க யோசுவாவின் காலம், மோசேயின் காலம் முடிஞ்ச பிறகு யோசுவா அந்த உடன்படிக்கை பெட்டியோட எங்கே வராரு? கில்காலுக்கு வராரு. கில்கால்லேருந்து ஒவ்வொரு இதாக பிடிக்கிறாங்க. இதில் எப்படின்னா, ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாக ஓகின் எல்லையும், அந்த 2.5 கோத்திரம் பிடிச்சாங்கல்ல, பாசானின் ராஜா, அவன் பெரிய ராஜா, அந்த ராஜாவை பிடிச்சி அந்த பாசானின் ராஜா ஓகின் எல்லையும் சுதந்திரித்து கொண்டார்கள். அவன் அஸ்ரோத்திலும் எத்ரோவிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையும் சல்காவையும் கொசூரியர் மகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் எல்லையாக இருந்த பாதி கிழத்து மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். அவனு பெரிய ராஜா. அதாவது பாசானின் ராஜா ஓகு தான் பெரிய. சங்கீத புஸ்தகத்தில் தாவீது அடிக்கடி சொல்லுவார், பாசானின் ராஜா ஓகி அழித்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ என்னென்னா, அவ்வளோ பெரிய ராஜாவை அவங்க சிம்பிளாக மோசே இருக்கும்போது முறியடிக்கிறாங்க. அவங்கள பட்டை கறக்குனால வெட்டி போடுங்க, ஒருத்தர் கூட மிஞ்சி போகலை, அதை வெட்டி போட்டான். இப்போ எப்படின்னா, அவர்கள் கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரேல் புத்திரருக்கும் முறியடித்தார்கள். கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரேல் புத்திரரும் முறியடித்தார்கள். கர்த்தரின் தாசனாகிய மோசே, என்னுடைய தாசன் சொல்கிறாரு. பூமியில் மோசை போல் சார்ந்த குணம் இல்லை, ஒரு குணம் இல்லை. ஆனாலும் அவன் என்னச்சான்னா மீறிட்டான். ஜனங்களுடைய முறுமுறுப்புக்குனால அவன் மீறி பாவம் செஞ்சதுனால என்னச்சான்னா மீறி அந்த கண்மலையாக பேசுன்னு சொல்லியிருப்பார், அடிச்சிருப்பார். அப்போ ஆண்டவர் என்னச்சுன்னா அவனை விசனப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒரு காரியத்தில் செய்யும்பொழுது பப்ளிக்கில் வச்சு ஒரு காரியம் நடக்கும்பொழுது அவங்களுக்கு நெருங்கிய காரியம் ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை அவங்கள்ட்ட அழியாது. அதே போல் தேவனை அவங்க ஒரு ட்ரிப் முறுமுறுத்தாலும் சரி தான், 100 ட்ரிப் முறுமுறுத்தாலும் ஒன்று தான். அதனால் முறுமுறுக்கே கூடாது. அது மோச நேரத்தில் முறுமுறுத்து அவன் ஜனங்களுடைய இதனால அடிச்சிட்டான். அப்போ கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாது. அதனால நீ அங்கே போக முடியாது, அதை பற்றி இன்னும் பேசாத அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் காட்டுறாரு. இவன் கேட்கான், மறுபடியும் கேட்கான், நான் கானான் தேசத்துக்குள்ளே போனேன்னா நீ அதை பற்றி இன்னும் பேசாதங்கிற. அப்போ சிறு ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி தேவன் மோசையோடு சஞ்சரித்து அப்படி சொன்னார். அந்த மோசையும் தான் நினச்சான்னா, அவர்கள் கர்த்தரின் தாசனாகிய மோசையும் இஸ்ரேல் புத்திரரும் முறியடித்தார்கள். கர்த்தரின் தாசனாகிய மோசையும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து என்னன்னா, பாசானின் ராஜா ஓகை அழித்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்ன மாதிரி அவனை ஓகையை அவங்க அழிச்சு போட்டார். அவன் பெரிய ராஜா, அவன் பல பட்டணங்களை வச்சுருந்தான். காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் சுதந்திரமாய் கொடுத்தான். காத்து கோத்திரத்துக்கும் மோசே ரூபேன் இருக்கும், அதாவது ரூபன் கோத்திரம். ஃபஸ்ட்டு ரூபன் தான் அந்த கோத்திரம், 2வது ரூபன் சிமியோன் வரணும். ஆனால் காத்து கொடுத்துட்டாங்க. அது என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. காத்துக்கு அந்த கோத்திரத்தை கொடுத்துட்டு மனாசாயின் பாதி கோத்திரத்துக்கு சுதந்திரமாகிட்டோம். மனாசே கோத்திரம், எப்ராஹிம் மனாசே யோசேப்பினுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு ஒரு 2 கோத்திரமாக சேர்த்துட்டாங்க. லேவிக்கு கோத்திரம் கிடையாது, கர்த்தர் தான் அவங்களுக்கு சுதந்திரம். அதனால் ஒரு கோத்திரத்தை யார் கொடுத்தாச்சுன்னா மனாசே கொடுத்தாச்சு. அந்த மனாசே கோத்திரம் பாதி யோர்தானுக்கு அந்த புறமும் பாதி இந்த புறத்தில் இருக்காங்க. 2.5 கோத்திரத்துக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஆடு மாடுகள் பெருத்ததுனால அந்த எல்லை பெருசான எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நீ மோசே அவங்களுக்கு கொடுத்துட்டு, ஆனாலும் நீங்கள் யுத்த ஜனங்கராய் முன்னால் பெறப்பட்டு உங்கள் கோத்திரங்களுக்கு அந்த 9.5 கோத்திரத்துக்கும் இடம் கிடைக்க தட்டி நீங்கள் என்ன செய்யணும், இவங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்குன்னு சொல்லி ஆண்டவரால் கற்பிக்கப்பட்ட மாதிரி மோசே கற்பித்தான். இவங்களும் அதுக்கு உடன்பட்டு நாங்கள் செய்வோம்னு சொல்லி முன்னால் போகிறாங்க. ஒய்ப்பு பிள்ளைகள் எல்லாமே ஆடு மாடுகள்லாம் அவங்க தங்கிட்டு அவங்க 2.5 கோத்திரமும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா போய் யுத்தம் பண்ணுறாங்க. யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லிபனோன் பள்ளத்தாக்கு துவங்கி பாகால் காத் முதற்கொண்டு சேயீருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை மட்டும் மலைகளின் பள்ளத்தாக்கிலும் சமமான பூமியில் உள்ள மலைகளுக்கு அடுத்த புறங்களிலும் வனாந்தத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்தது. யோசுவா இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாய் பங்கிடுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு யோசுவா இஸ்ரேல் புத்திரருக்கும் முறிய அடித்தோர்களுமாகிய ராஜாக்கர் யாரெனில், அதாவது எல்லா ராஜ்யத்தையுமே பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ராஜாக்கள் பூரா யோசுவா பிடிச்சி ஒவ்வொருத்தருக்கு அந்த என்னச்சாங்கன்னா அந்த இடங்களை பூரா பங்கிட்டு கொடுக்கணும். அதனால் யோசுவா பிடிச்சி
அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்கிறாரு. இதில் எல்லாம் எழுதியிருக்குன்னா நம்ம என்னென்னா கோர்வையாக படிக்கணும், இது தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்போ வந்து எல்லாமே வேதத்தில் உள்ள இது எல்லாமே என்னென்னா மகத்துவங்கள் எல்லாமே என்னென்னா இதில் நம்ம கற்றுக்கிட்ட நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது இது படிக்கிறதுனால நீங்கள் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் யோசுவா இவ்வளோ ஜனங்களுக்கும் பிரித்து அந்த லேண்டை பங்குவிச்சு கொடுத்தான். இப்பவும் அந்த வம்சம் இருக்குது, இஸ்ரவேல் கோத்திரம் இருக்குது. ஆனாலும் யோசுவா பிடிச்சது தான் அதிகம். அவங்க சின்ன நாடாக இருந்தாலும், இஸ்ரவேல் சின்ன நாடாக இருந்தாலும் முன்னபடி பழைய ராஜாக்களை பூரா பிடிச்சிருக்காங்க. அதில் பழைய அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்படியே யோசுவா கர்த்தருடைய மோசையின்படி சொன்னபடியெல்லாம் தேசமனைத்தை பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுக்கு பங்கிட்டபடியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்த நாள் தேசம் அமைதலாக இருந்தது. யுத்தம் ஓய்ஞ்சிட்டு பெரிய பெரிய எல்லா ராஜாக்களையும் பிடிச்ச பிறகு யுத்தம் ஓய்ஞ்சி அமைதலாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த 12ஆம் அதிகாரத்தை சொல்கிறாரு. இப்போ என்ன இவங்க எத்தனை ராஜா பிடிச்சாங்கன்னா, எரிகோ ராஜா 1, பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா 1, எருசலேமின் ராஜா 1, எப்ரோனின் ராஜா 1, யார்மூத்தின் ராஜா 1, லாகேயின் ராஜா 1, எல்கோனின் ராஜா 1, கோசேயின் ராஜா 1, சேபின் ராஜா 1, கோத்தரின் ராஜா 1, ஒர்மாவின் ராஜா 1, ஆராத்தின் ராஜா 1, லிப்தோனின் ராஜா 1, அப்துல்லாவின் ராஜா 1, மக்சோவின் ராஜா 1, பெக்சலின் ராஜா 1, தப்புவாவின் ராஜா 1, எப்ரோவின் ராஜா 1, எஸ்போனின் ராஜா 1, லாசோரின் ராஜா 1, மக்தோனின் ராஜா 1, ஆத்சோரின் ராஜா 1, சிம்ரோனின் மோவாபின் ராஜா 1, அப்தோவின் ராஜா 1, தாகின் ராஜா 1, மெக்தின் ராஜா 1, கேதின் ராஜா 1, கர்மேலில் உள்ள பெதேனின் ராஜா 1, தோத்தாரின் கரையில் சேர்ந்த தோதனின் ராஜா 1, இதில் சில்களை கொடுத்த ஜாதியான ராஜா 1, திரிசாவின் ராஜா 1. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள், 31 ராஜாக்களை அந்த அந்த பட்டணங்கள் பூரா பிடிச்சு அவங்கள சங்காரம் பண்ணி, எல்லா ராஜா அவங்க மிருக ஜீவங்களை எல்லாம் சங்காரம் பண்ணி இஸ்ரேல் புத்தத்துக்கு அவன் சுதந்திரமாக கொடுத்து பங்கீட கொடுக்க சொன்னார். அது எல்லாமே ராஜா பிடிச்சாச்சு. யுத்தம் ஓய்ந்தது அமைதலாக இருந்துன்னு இருக்கு. அப்போ எல்லாமே யுத்தம் பண்ணி தான் அவங்க பிடிக்க வேண்டியிருக்கு. முதல்ல பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அவங்கள யுத்தம் பண்ணுறதுக்கு யுத்தம் இது என்னன்னு தெரியாமல் அவங்க பயந்துக்கிட்டு இருந்தவங்க யுத்தத்தில் அவங்க தேறினவர்களாகி எல்லாரையும் லேசாக பிடிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் அந்த இது பார்க்கும்போது நீ அவங்களுக்கு பயப்படாத, அவங்களுடைய குதிரையில் குதிங்கால் நரும்பை அறுத்து அவங்க ரதத்தை சுட்டெறின்னு சொன்னார். இவங்க ரதம் வச்சு குதிரையில் வந்தாலும் சேர்தான். இவங்க தன்னுடைய இதனால் அவங்களுடைய என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய போர் பலத்தினால அந்த குதிங்காலுக்கு எல்லாம் அறுத்து போடுஞ்சார். கத்த சொன்னால் அதில் மாற்றமே இல்லை. இவங்க டூல் மாதிரி போவாங்க. ஆனாலும் தேவன் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ராஜாக்களையும் முறியடித்து கொடுத்தார். வானத்திலேருந்து கல் விழுந்துச்சு அங்கே. அதாவது இவங்க போர் செய்ததை காட்டிலும் வானத்திலேருந்து கல் விழுந்து செத்தவங்க தான் நிறைய பேருன்னு சொல்கிறாரு. சூரியன் நின்றுட்டு சந்திரன் நின்றுட்டு எல்லாமே அந்த 2-3 அதிகாரத்துக்குள்ள அந்த யுத்தங்கள் பூரா முடிஞ்சுது. அதுக்கு பிறகு இவங்க என்ன ஒவ்வொரு லேண்டையும் இவன் அந்த கோத்திரம் மாதிரி பங்கிட்டு கொடுக்குறான். இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. இதில் நம்ம பார்க்கும்பொழுது எப்படின்னா, தேவன் மாறாதவர், அவர் ஒரு நாள் மாறாதவர். அவர் எகிப்தில் நீங்கள் அடிமைப்பட்டிருப்பான்னு சொன்னார். 400 வருஷம் நீ அடிமைப்பட்டிருப்பா. 430 வருஷம் அங்கே இருந்தாங்க. அந்த இத்தனமே அவங்க புறப்பட்டார்கள் இருக்கு. அந்த எகிப்தினுடைய அந்த இருப்பு களவாயிலேருந்து தேவன் கொண்டு வந்து இவங்களுக்கு வனாந்தரத்திலே இவங்களுக்கு இவங்களை படிப்பித்து, அதாவது ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும், எல்லாம் தேவனுடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி பலியிடணும்னு சொல்லிட்டு மோசே மலைக்கு சொன்ன மாதிரியின்படி எல்லாம் ஆசரிப்பு கூடாரம் செய்து தேவனை வழிபட்டு வராங்க. ஆனாலும் அவங்க சொந்த செய்கிறதுக்குன்னு போல அவங்க அப்படியே தேவன் அவங்க கூட வாசம் பண்ணிக்கிட்டு வருகிறார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், காடைகள், மன்னா எல்லாமே கொடுத்து 40 வருஷம் அவங்கள போஷித்து வர்றார். திரும்ப அவங்க அந்த கானானுக்குள்ளே வந்து யோர்தானுக்கு அந்த புறத்தில் வந்தபோது மன்னா நின்றுட்டு அன்னைக்கே அவங்க என்ன செய்யணும், தானியத்தை சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த தேசங்களை எல்லாம் பிடிச்சி, தேவன் சொன்னது மாறாது, அதனால் தேசத்தை எல்லாம் பிடிச்சி அந்த 31 ராஜாக்கள், அதை யோசுவா அதான் பைபிளில் எழுதினா அது முக்கியமானது. யோசுவா கில்காலில் இருந்துட்டு தான் எல்லாமே செய்கிறான். இராணுவங்களை அனுப்பி அவங்க எல்லாமே செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் எல்லாமே என்ன செய்யணும்னா கற்பிக்கப்பட்டார்கள். இந்த ராஜாக்களை எப்படி முறியடிக்குன்னு சொல்லிட்டு தேவன் தான் அவங்களுக்கு சகலத்தையும் கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சார். அப்போ தேவன் மாறாதவர் என்பதை நம்ம இதுலேருந்து அறிஞ்சிக்கிட்டோம்.
அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அதில் என்னென்னா நதி அதிகம் நல்லா பாயிறதுனால எப்போம்பா எங்கேனாலும் செழிப்பு தான். அந்த ராஜாக்கள் எல்லாம் அங்கே அக்கிரமம் நிறைந்த ராஜாக்கள். இவங்கெல்லாம் அக்கிரமம் பெருகுனால அந்த இது பாவம் நிறைவேறின உடனே தான் அவங்க ஆண்டவர் அதை அவங்களுக்கு பிடிச்சி இவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் இப்போ பார்க்கும்பொழுது இந்த காலத்துலேயும் அக்கிரமங்கள் பெருகினா தான் ஆண்டவர் அழிப்பார். இந்த உலகத்தை ஆண்டவர் நினைச்சாருன்னா அவர் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த உலகத்தில் அக்னினால் அழிக்க போகிறார். ஒரு நாள்லேயே நம்ம காண்கிற அனைத்துமே என்ன அழிஞ்சு போகும், வெந்தூரி போகும் தான் இருக்குது இந்த பூமி. அவர் அந்த நாள் யாருக்கு தெரியாது, நாளை யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம இப்போ நம்ம கிரேஸ் ஆகி அவங்க ஆண்டவரோடு சேர்ந்துடணும், ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்படுறதுனால ஆண்டவரை செய்கிறார். இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. நம்ம யோசுவா 12ஆம் அதிகாரத்தில் அந்த 31 ராஜாக்களை அவன் வென்று அவங்களே அந்த நாட்டை எல்லாம் பிடிச்சி, சின்ன சின்ன ராஜாக்கள் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய பட்டணம் இருக்காது, நம்ம இந்தியா மாதிரி பெருசாக இருக்காது. அந்த தமிழ்நாட்டில் 3 ராஜா, சேர சோழ பாண்டியனுங்கிற மாதிரி 3 ராஜாக்கள் சின்ன சின்ன ராஜாக்களாக பிடிச்சி 31 ராஜாக்கள் பிடிச்சி அந்த லேண்டை பூரா தன் வசமாக்கிட்டாங்க. இன்னும் பிடிக்கக்கூடிய தேசம் நிறையா இருக்குது, மலையான தேசம் நிறையா இருக்குது. அது இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தது. ஆபிரகாம் இந்த நிலத்தை முழுவதும் என்ன நடந்து வந்தான். அதாவது யாபோக்கு ஆறு மட்டும் இல்லை தேசத்தையும், யாபோக்கு ஆறு, அந்த யாபோக்கு அந்த ஆற்றுல தான் என்னச்சேன்னா யாக்கோபு அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு முன்னால் தன்னுடைய லேயாலும் ராகேலையும் கடத்தி விட்டுட்டு இவன் தனிமையில் போய் ஜெபம் பண்ணுவான். தேவனோடும் மனுஷனோடும் போராடி அந்த யாக்கோப்புக்கு அந்த அந்த நதி அண்டையில் தான் அவன் அந்த பிடிக்கிறான், அந்த ஜெபம் பண்ணுறாங்க. தேவனோடும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்க விட மாட்டேன்னு சொன்னது அந்த யாப்போக்கு நதி அண்டையில் தான். அதுக்கு பிறகு அவன் சென்னையெல்லாம் பெருகி அதுக்கு பிறகு எகிப்துக்கு போய் 70 பேராக போனது. இப்போ என்ன சொன்னால் கோடானு கோடி பிறகு கடற்கரை மணலை போல் அவங்க பெருகிட்டாங்க அந்த ஜனங்கள். யாரும் அதை இது பண்ண முடியலை. தேவன் ஒரு சந்ததியை வளர வைக்காருன்னா தெரியாது, அது பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். ஆனால் நம்ம அது ஆண்டுகள்லாம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த 430 வருஷத்தில் 6 லட்சம் புருஷர்கள் வந்துட்டாங்கன்னா பாருங்களேன், 70 பேர் போனது. அப்போ எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்க அவங்க இஸ்ரேல் ஜனங்கள். அவங்கள தலைக்க செய்வார், அது சொந்த ஜனங்கள். நாம் நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன தலைப்போம். ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 500 பேர் 600 பேர் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்தில் வந்துட்டாங்க. அப்படி சந்ததிலாம் இருக்குது. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேல் என்று சொல்லி அவன் மூலமாக வந்த சந்ததி தான், அவன் வித்தில் பிறந்த சந்ததி தான் அந்த கோத்திரங்கள். எந்த கோத்திரங்கள்? அந்த 12 கோத்திரம் அவனுக்குள்ளது தான். பைபிள் வேதாகம் முழுவதுமே இஸ்ரவேல் கோத்திரத்தை குறித்து தான் எல்லாமே சொல்லியிருக்கிறார். அவங்க ஏசாயா ஆண்டவர் வெறுத்தார், அவனை மேலே பிரியம் இல்லை. அந்த யாக்கோபின் குடும்பத்தை தான் ஆண்டவர் ஜனா தலைக்க வைக்கிறார். நாமும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது எத்தன் போல் அவன் வேலை செஞ்சான். ஆனாலும் தேவனுக்கு பிரியமான நற்குணசாலி, உண்மையாக உள்ளவன். ஆனால் எத்தனம் பண்ணுவான், ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்னா என்னதெல்லாம் செய்வான். பிறகு அவன் திருந்திட்டான். அதுலேருந்து தான் நம்ம கோத்திரம் வருது. ஆண்டவர் அவர் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன சொன்னால் அந்த சந்தையில் தான் வந்தார். கோத்திரங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் தான் வந்தார். அவர் சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவங்க ஒருவருமே அவங்கள இயேசுவானார் ஏற்றுக்கொள்ளலை. அவர் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு யோவான் எழுதுவார். பிறகு அந்த ரட்சிப்பு அப்படியே புரஜாரியாருக்கு மாறிட்டு நம்ம அவங்கள விட இஸ்ரவேல் ஜனங்களை விட நம்ம அதிகமாக வேதத்தை நம்ம அறிகிறோம். அதனுடைய வாசனை அதிகமாக நம்ம இடத்துலாம் வீசும். இஸ்ரவேல் புத்திரத்தை விட அவளை வீசாது. இஸ்ரவேல் கோத்திரங்களை அவர் ஒன்றான தேவனை தான் கும்பிடுவார். ஆனால் இயேசுவானவரை அவங்க மறுதளிப்பாங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க அறிக்கை பண்ண மாட்டாங்க. யெகோவா தேவனை தான் வணங்குவார். பிறகு தான் இன்னும் வருங்காலத்தில் தான் 140,000 பேர் அவங்க நினச்சாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இவர் தான் மேசியாவா, இவர் தான் தேவனான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிலீவ் பண்ணி மாறி ரட்சிக்கப்படுவாங்க. அது இன்னும் வர்ற காலமாக இருக்கிறது. அதனால் நம்ம வேதத்தை நம்ம தான் நம்மளுக்கு ஆண்டவர் எளிய முறையில் நமக்கு எழுதி தான் இருக்கிறார். எவ்வளோ சிலாக்கியம், இந்த சிலாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. பைபிள் பெருசாக இருக்குதுன்னு நினைப்போம், ஆனால் பைபிள் ரொம்ப சின்னது தான், லேசாக கற்றுக்கலாம். ஆண்டவர் நமக்கு மனதில் நமக்கு பெரிய பாடம். நீ இப்போ படிக்காத புதிர் கிடையாது, எல்லாமே படித்தது தான். அதை நம்ம வியாக்கியானம் பண்ணி ஒருத்தருக்கு வசனங்களை கொண்டு போவாங்க. ஆனால் வேதத்தின் அறிவு சின்னது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யெகோவா தேவன் நினைச்சார்னா மாம்சத்தில் நம்மை மீட்டு கொண்டார். இயேசுவாகிய தேவன்
அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஸ்திரியின் கற்பத்தில் வந்து நம்மளை மீட்டுக்குவார். எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா? யாரும் செய்ய முடியுமா? அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் மாம்சத்தில் ஸ்திரியின் வித்துக்குள்ளே வந்து நம்மை மீட்டு கொண்டார். வேதத்தினுடைய முழு அம்சமே அதுதான், மீட்பர். நம்ம தேவன் நம்மளோட மீட்பராக இருக்கிறார். நம்முடைய மீட்பராக இருக்கிறனால என்ன சொன்னால் நம்ம என்ன சொன்னோம்? அவர் சொல்படி கேட்கணும். அதுக்கு மேலே நீ நம்ம போக முடியாது. சிலுவை குறித்தெல்லாம் வேறு ஒன்றும் நம்ம பேசக்கூடாதுங்க மாதிரி இருக்கு. அந்த சிலுவை தான் நம்மளுக்கு எல்லாமே. சிலுவைன்னா அந்த மரக்கட்டப்பட்ட சிலுவை இல்லை. தேவன் நம்மளை மீட்பதற்காக எவ்வளவு பாடுகள் பட்டார், அதை தான் உணரணும். அந்த உணர்வதற்கு தான் எல்லாரையுமே அவர் பூலோகத்தில் மாண்டனாக அனுப்பியிருக்கிறார். அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கும்பொழுது தேவன் நமக்குள்ளே நினைச்சாருன்னா வளருகிறார். ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் நினைச்சாருன்னா வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொருவருக்குள்ளேயும் வளருகிறார். அவங்களுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவங்கள நினைச்சார் வழி நடத்துகிறார். அந்த தியானம் தான் உலகத்திலே பெரிய தியானம். யோசுவா பழைய ஏற்பாட்டுக்கத்தில் அவன் நேர்மையாக செய்து இறக்க சிந்தை கிடையாது இவங்களுக்கெல்லாம். தேவன் சொன்னால் மாறாதவர், சொன்னால் செய்திடணும். புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இறக்கம். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் இருக்குது. அந்த கிருபை உள்ள தேவன் நம்மளுக்கு கிரேஸாக அந்த வேதத்தை கொடுக்குறாரு. நம்ம வேதத்தில் உள்ள எல்லாமே படிக்கணும், எல்லாமே ஆராயணும். அப்பேற்பட்ட கிருபை தேவன் நமக்கு தருவார். ஒரு பாடல் பாடி நிறைய விஷயம். தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. ஏழாம் தலைமுறையானோ குறைத்த எல்லா நிறைவேறும் காலம் நெருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏக்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. தம்மை விரோதித்த அவபக்தியாரை, செம்மை வழிகளில் செல்லாதவரை, ஆண்டவர் ஆயிரம் பக்தரோடே அந்நாளில் நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய், கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. அந்தி கிறிஸ்தண்டு ஆளிந்து மாள, அன்பராம் இயேசுவே ஜெயம் சிறக்க, வாயில் இருபுறம் கருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகிய பூமி நிரப்போ, கீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே,
கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. யுத்தம் தொடங்கும் முன் மத்தியவானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும், ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே எவ்வளவு இன்பமும் பேரின்பமும் இருக்கப்பா. எங்களை போல நீர் தன்மையுடலாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு எங்களை மீட்டு கொண்டீரே. உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய தயவு பெரிதப்பா. உம்மை தியானிக்கும் தியானம் எங்களுக்கு இனிதையாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென்.